டுடே ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மினி vlogல லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லார்ட்டையுமே பேசி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாதம் கூட ஆகுதுன்னு சொல்லலாம். பசங்களோட நான் ரொம்ப பிஸியாக இருந்தனால தான். ஸோ என்னை வந்து என்னுடைய சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. வீடியோஸ்லாம் ஏன் டிலே ஆகுது, ஏன் போடுறது இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து குட்டி பசங்க இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் மதராகவே வந்து நமக்கு வந்து வீடை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு 2 பசங்க இருக்குது, ஒன்று குட்டி, 1 வயசு கூட ஆகலை. ஸோ 2 பேரையுமே மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எனக்கு வந்து அடுக்கடுக்காக வீடியோஸ் போடவே முடிய மாட்டேங்குது. என்னோடய பசங்களை நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணுறேன். ஆக்சுவலி அப்ராடில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கிறவங்க, அது மாதிரி குழந்தைங்களாம் வச்சுருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பசங்களோட ஃபைட் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷலான மலபார் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணுறது. அதனால தான் நான் வந்து எதுவுமே இன்க்ரீடியன்ட்ஸ் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் ஷேர் பண்ணல. பட் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு டைமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சதுக்காக நான் சொல்லலை, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைஸில் மட்டும் கொஞ்சம் சால்ட் கம்மியாகிடுச்சு, மற்றபடி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம தம் போடுற அந்த மாதிரி மிக்ஸ்டு பிரியாணி செய்கிற மாதிரிலாம் கஷ்டம் கிடையாது. பட் நான் வந்து 2 ஹவர்ஸாக செஞ்சேன். பிகாஸ் பசங்க இருந்ததுனால அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு பண்ணேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதில் நார்மலாக நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அப்படி பண்ணுவோம். தண்ணியில் வந்து நம்ம அரிசி வேகிற மாதிரி பண்ணுவோம். பட் இந்த ஸ்டைலில் வந்து அப்படி கிடையாது. செப்பரேட்டாக செஞ்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடுறோம், தம் போடுறோம். ரொம்ப சிம்பிள் தான். நார்மலி வந்து அப்ராடில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க தான் மெனி பீப்புள்ஸ் இருப்பாங்க இங்கே. அதில் நானும் ஒருத்தி. ஸோ காலையில் சாப்பிடாதனால ரொம்ப பசி, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மத்தியானம் நான் வந்து 1 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.